ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி அண்டு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு சட்னி இல்லாத சமயத்தில். நான் ஒரு கப்பில் வந்து வேர்க்கடலை எடுத்து இங்கே நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதே மாதிரி தோல் வந்து நல்லா உடஞ்சி வரணும். அதே மாதிரி பொட்டுக்கடலை அதுவும் ஒரு கப் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் உப்பு. இந்த சட்னிக்கு அதாவது வேர்க்கடலைக்கும் பொட்டுக்கடலைக்கும் ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில். இப்போ வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ தோல் எடுக்க முடியுதோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கக்கூடிய மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா நம்ம கொரப்பாக அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப உங்களுக்கு கொரன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும். அப்போ தான் சட்னி நீங்கள் வந்து கரைக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த சட்னி மிக்ஸ் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு, ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு, அதே மாதிரி நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஹேண்டியாக இருக்கும். நமக்கு ஒர்க்கிங் உமன் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம செய்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான அளவு இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு சட்னி ரெடி ஆகிடும். இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க, தோசைக்கு சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், உங்கள் சட்னி டக்குன்னு ரெடி ஆகிடும். இது செய்து வச்சிட்டா மட்டும் போதும். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சமாக இதில் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக பீனட் சட்னியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ சட்னி டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.